விமன் ரிசர்வேஷன் பில் 2023. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நியூ பார்லிமெண்ட் பில்டிங் போனாங்க. ஸோ அங்கே போனதுமே முதல்ல கொண்டு வந்த பில் பார்த்தீங்க அப்படின்னா விமன் ரிசர்வேஷன் பில் 2023 லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது ராஜ்யசபாலையும் இப்போ வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 எலெக்ஷன் ஆகுது. சரிங்களா? ஸோ அந்த எலெக்ஷனில் இம்ப்ளிமெண்ட் ஆகும்னா ஆகாது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ எப்போ ஆகும்னா அடுத்து 5 இயர்ஸ் கழிச்சு 2029 தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா, நடுவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2026 டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப நாளாகவே டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் சில பிரச்சனைகளுக்கு காரணமாக டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை தள்ளி வச்சுட்டாங்க. அதாவது 2026 வரைக்கும் ஃப்ரோஸ் பண்ணிட்டாங்க, அப்போ பண்ணக்கூடாதுன்னு. ஸோ 2026 டீலிமிட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக சென்சஸ் டேட்டா வேணும். சென்சஸ் கடைசியாக எப்போ நடந்துச்சுன்னா 2011 நடந்துச்சு. எவ்ரி 10 இயர்ஸ் நடக்கும். அடுத்து எப்போ நடக்க வேண்டியதுன்னா 2021. பட் அந்த டைம் ஹெவி கொரோனா இருந்ததுனால பண்ண முடியல. அண்ட் கவர்மெண்ட் இன்னும் தள்ளிக்கிட்டே போகிறாங்க. ஸோ அநேகமாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் 2024 எலெக்ஷன் முடிஞ்சோனையும் சென்சஸ் வைப்பாங்க. அண்ட் சென்சஸ் வச்சதுலேருந்து அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, டீலிமிட்டேஷன் பண்ணுவாங்க. இந்த டீலிமிட்டேஷன் தான் ஒன்றும் கிடையாதுங்க. கான்ஸ்டியூன்சிஸ் இருக்குல்ல, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 545 கான்ஸ்டியூன்சிஸ் இருக்குது. ஓகேவா? ஆனால் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 543 கான்ஸ்டியூஷன் தான் நடக்கும். 2 ஏன் நடக்காதுன்னா அது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். ஓகேவா? அதில் இருக்க 2 சீட், அதுக்கு எப்படி எலெக்ஷன் நடத்த முடியும்? ஓகேவா? ஸோ 543 சீட்ஸும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் பிரிச்சிருக்காங்களே அதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஸோ எல்லா மக்களையும் ஈக்குவலாக ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அதனால் இந்த 500 என்ன செய்யலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். எவ்வளோ வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம்னா 888 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ நியூவாக பார்லிமெண்ட் ஹவுஸ் கட்டியிருக்காங்களே அதோட டோட்டல் சிட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 888 இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்க என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு விமன்ஸோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெறும் 15% தான் இருக்கிறாங்க. அதாவது எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 82 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த 33% பாஸ் ஆகி 2024 எஃபெக்டிவ் ஆச்சு அப்படின்னா 181 மெம்பர்ஸ், அதாவது விமன் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. பட் டீலிமிட்டேஷன் நடந்ததுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அகெயின் என்ன ஆகும், இந்த 181 அப்படிங்கிற நம்பர்ஸ் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். விமென்ஸோட ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தான். சரி, இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 1/3, அதாவது 33%. ஓகேவா? 33% ஆஃப் சீட்ஸ் இன் லோவர் ஹவுஸ் அண்ட் அசம்பிளிஸ் ஆஃப் ஆல், அதாவது லோக்சபா இருக்குல்ல அங்கே, அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளியில், அதுக்கப்புறம் டெல்லியில் இருக்குல்ல அங்கே இருக்கக்கூடிய லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இது எல்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸில் 33% என்ன கொண்டு போகிறாங்கன்னா விமன் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வர போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக என்னது 33% உமன் இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த 33% வந்து கோட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோட்டாக்குள்ளே இன்னொரு கோட்டா கொண்டு வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 33% இருக்காங்களே அதுக்குள்ளேயே 1/3 எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு ரிசர்வேஷன் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து அப்போசிஷன் பார்ட்டி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா ஓபிசிஸ்க்கும் ரிசர்வேஷன் கொடுக்கலாம்ல அப்படின்னு. எப்படி எஸ்சி எஸ்டி கொடுக்குறோம் அப்படின்னு, பட் அது கொடுக்கல. ஓகேவா? ஸோ வெறும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த லா வந்து எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுதோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆன தேதியிலிருந்து 15 இயர்ஸ் வரைக்குமே இது என்னது செல்லுபடி ஆகும், அதாவது இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 இயர்ஸ், இன்னும் ஒரு 10 இயர்ஸ் அப்படின்னு. ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பொருள் என்னென்னா 15 இயர்ஸில் நல்ல ஒரு எம்பவர்மெண்ட் கிடைக்கும். விமென்ஸ் எல்லாருமே நிறைய முன்னுக்கு வருவாங்க. ஸோ அதுக்கு மேலே இந்த 33% அப்படிங்கிற ஒரு சட்டம் தேவைப்படாது. இது இந்த சட்டம் இருந்தாலும் இல்லைனாலும் என்னது விமென்ஸ் வந்து வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் இந்த 15 இயர்ஸ் சன்செட் கிளாஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் என்ன ஆயிடுச்சு, பாஸ் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜ்யசபாலையும் என்ன ஆயிடுச்சு, பாஸ் ஆயிடுச்சு. 2 பேருமே என்ன செஞ்சுட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டேட்ஸ் எல்லாமே என்ன பண்ணோன்னா இதை ராட்டிஃபை பண்ணோம். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 27 இயர்ஸ் முன்னாடியே இந்த பில் வந்து என்னது வந்திருக்கு. ஆனால் நிறையா தடவை ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 1996 தேவகவுடா கவர்மெண்ட் கொண்டு வராங்க, பட் பாஸ் பண்ண முடியல. 1998, 1999 அட்டால் பிஹாரி வாஜ்பேயி கவர்மெண்ட் வருது, அங்கேயும் என்ன ஆகுது, இது
ஃபெயில் ஆயிடுது. ஓகேவா? ஸோ மன்மோகன் சிங் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 2008 ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ராஜ்யசபாவில் என்ன ஆயிடுது, பாஸ் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் லோக்சபாவில் போகுது. ஆனால் லோக்சபாவில் கிடப்பில் போட்டாங்க. என்ன நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அதில் முக்கியமாக என்ன பிரச்சனை, அப்போசிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஓபிசிஸ்க்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அன்றைக்கி இதே பிரச்சனை வந்திருக்கு. அதனால தான் கிடப்பில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் 2014 பார்த்தீங்கன்னா அந்த லோக்சபாவோட டைம் பீரியடே முடிஞ்சதுனால என்னது இந்த பில் வந்து அப்படியே டிசொல்யூஷன் ஆயிடுச்சு. ஸோ அகைன் இப்போ 2023 என்ன செஞ்சுருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை இப்போ பாஸ் பண்ணிடுவாங்க. பிரசிடென்ட் வந்து அசன்ட் கொடுத்துருவாரு. கொடுத்தோன்னே என்னது இது வந்து பாஸ் ஆயிரும். ஸோ இப்போ இருக்க கன்சர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொதல் விஷயம், எதுக்காக லேட் பண்ணுறீங்க 2029 வரைக்கும்? டீலிமிட்டேஷன் நடக்கும்போது நடக்கட்டும், சென்சஸ் எடுக்கும்போது எடுக்கட்டும். 2024 ஏன் 33% கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி தான் வைக்கிறாங்க. அந்த 101 மெம்பர் இருந்துட்டு போட்டோமே அப்படிங்கிற கேள்வி தான். ஆனால் அதே நேரத்தில் கண்ட்ரி வைடாக பார்த்தீங்கன்னா எதுக்கு மறுபடியும் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேச்சு எடுக்கிறீங்க, அது எந்த முறையில் பண்ண போகிறீங்க அப்படின்னு அது ஒரு சர்ச்சையை வந்து எனக்கு தனியாக கிளம்பிருச்சு. ரெண்டாவது கன்சர்ன் பார்த்தீங்கன்னா ஓபிசிஸ்க்கும் என்ன செய்யணும், இதுக்குள்ளே நீங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், கோட்டா ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதை கொடுக்க கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த பில் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. ஏன்னா இப்போ இருக்க லோக்சபாவோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா வெறும் 15% தான் விமன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த பில் பாஸ் ஆச்சுன்னா 33% ஆயிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அப்படியே டபுள் த நம்பர்ஸ் ஆவாங்க. இது நல்லது. என்றைக்குமே ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ விமன் ரிசர்வேஷன் பில் பற்றி அவ்வளோதான். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் கைஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ வெரி மச்.